அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, காலி மனை தான், வேக்கண்ட் லேண்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் அருமையான சைஸில் அரை கிரவுண்டில் இருக்குது. அதே சமயத்தில் அருமையான சைஸில் அரை கிரவுண்டில் என்ன அருமையான சைஸு 30க்கு 40 30க்கு 40ங்கிற சைஸில் வந்திருக்கு. அது எப்போவுமே ப்ரீமியம் சைஸ் இல்லையா? ஸோ அந்த சைஸில் 30க்கு 40 சைஸில் கமர்ஷியல் பிளாட்டு. இங்கே நீங்கள் தாராளமாக வந்து கடை கட்டலாம். மளிகை கடை, கேன்டீனு, செல்ஃபோன் ஷாப்பு, இது என்ன வேணால், மெடிக்கல் ஸ்டோர், இந்த மாதிரி எந்த கடை வேணால் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பர்வான ஒரு லொக்காலிட்டியில் தான் வந்திருக்கு. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆழ்வார் திருநகருக்கும் வளசரவாக்கத்துக்கும் நடுவில் கேசவத்தினி இருக்குது இல்லைங்களா? கேசவத்தினியில் தான் இப்போது மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. ஸோ அந்த கேசவத்தினியில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி கேசவஸ்தினி மெயின் ரோட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரோட்டில் இல்லை. மெயின் ரோட்டில் இருந்ததுன்னா அது அல்ட்ரா ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி. அதோடைய விலையெல்லாம் இன்னும் தாறுமாறாக போகும். இது மெயின் ரோட்டில் இருக்கிறது இல்லை, இது உள்ள ஸ்ட்ரீட்டில் இருக்குது. பட் 30 அடி ரோட்டில் இருக்குது. இதில் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுல பல ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். கடைகளுக்கு மத்தியில் தான் இந்த இடம் இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ராமாபுரம் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது இல்லைங்களா? எஸ்ஆர்எம் காலேஜோடைய யூஸ்வலாக அந்த ராமாபுரம்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். அது ஃப்ரண்ட் கேட் வந்து ராமாபுரத்தில் இருக்குது. பட் அதோடைய ஹாஸ்டல்ஸ், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், மற்ற ஹாஸ்டல்ஸு, மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பின்னாடி பக்கம் தான் இருக்குது. அந்த பின்னாடி சைடு ரோடு, தெரு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸு பிஸியாக இருக்கும் அந்த ரோடு. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ், பேக் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்ஆர்எம்முடைய பேக் என்ட்ரன்ஸு, அதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடான கடைகள் வச்சா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வியாபாரமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல பிளேஸில் தான் இந்த கமர்ஷியல் லேண்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் எனக்கு கமர்ஷியலாக கடை கட்டுற மாதிரி, கடையும் கட்டி வீடும் கட்டிக்கிற மாதிரி லேண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த லேண்டு சூப்பரான லேண்டு, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. தாராளமாக கீழே 2 பக்கமும் 2 கடையை கட்டிட்டு சென்டரில் கார் உள்ளே போகிற மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சு பின்னாடியும் மாடிலையும் நீங்கள் வீடு கட்டணுன்னா கட்டிக்கலாம். இல்லை எனக்கு காரு உள்ளே போகிற அளவுக்குலாம் என்ட்ரன்ஸ் தேவையில்லை, எனக்கு கடை தான் முக்கியம்னா தாராளமாக முன்னாலே நீங்கள் ஒரு 3 கடை கூட கட்டிட்டு சைடில் பைக் போகிற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு கூட பின்னால் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இல்லை இன்னும் இந்த இடத்த நம்ம பெட்டராக யூஸ் பண்ணணுன்னா சென்ட்ராக கார் போகிற மாதிரியான ஒரு கேட்டு சென்ட்ராவோ சைடாவோ வச்சுட்டு 2 கடைகள் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ப்ளஸ் ஒரு ஸ்டேர் கேஸும் போட்டு மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அகெயின் ஒரு 3 கடைகள் போடலாம். இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து இந்த மாடியில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் கடை, ரீசார்ஜ் கடை, ஈவன் ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து மாடியாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து கடை வைக்கிறதுக்கு ஆளுங்க வர்றாங்க, வியாபாரிங்க வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 5 கடை தாராளமாக கட்டிக்கலாம். 30 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி லென்த் இருக்கிறதுனால நீங்கள் அதிகபட்சமாக கடைக்குங்கிறது ஒரு 15 அடி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. 30க்கு 15ல் நீங்கள் கீழேயும் மேலேயுமா சேர்த்து 5 கடை கட்டிக்கலாம். ப்ளஸ் கார் உள்ள போகிற மாதிரி பெரிய கேட்டு போட்டு வீட்டுக்கான என்ட்ரன்ஸும் பண்ணிக்கலாம். பின்னால் வீடு தாராளமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் கிச்சன், கார் பார்க்கிங் போட்டுட்டு மாடியில் 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ போட்டு, இல்லை அதுக்கும் மேலே கடைக்கு மேலே இன்னும் பெரிய மாடி வச்சு டூப்ளெக்ஸ் டைப்பில் வீடெல்லாம் கட்டினா ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாங்க. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ப்ரைம் ஏரியாவில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் வரும்போது அதை ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் இது மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, இது மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்காது. அதாவது ஜென்ரலாக ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் ஹவுஸாகவே இருந்தால் கூட இந்த நார்மல் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த அளவுக்கு வந்து அப்ரிஷியேஷனோ அதே சமயத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸோ கொடுக்காது. ஏன்னா கடைகள் அப்படின்னாலே உங்களுக்கு வாடகை வருமானம் ஜாஸ்தி, பட் மெயின்டெனன்ஸ் இல்லை. வீடுன்னா வாடகை வரும் அப்படின்னா கூட தண்ணி சரியில்லை, மோட்ரு சரியில்லை, அது இதுன்னு மெயின்டெனன்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பராமரிச்சுட்டே இருக்கணும். பட் கடைக்கு அந்த மாதிரியான எந்த பராமரிப்பும் கிடையாது. பெருசாக ஒரே நேரத்தில் 10 பேர் 20 பேர் விருந்தாளி வந்தாங்க, அது இதுன்னு கச்சக்கச்சன்னு வீடாக இருந்தால் வீடை வாடகை விட்டால் என்னெல்லாம் சிக்கல் வருமோ அதெல்லாம் கடைகளில் கிடையாதுங்கிறது தான் பொதுவான ஹவுஸ் ஓனர்ஸோட மென்டாலிட்டி. அது உண்மையும் கூட. ஸோ அந்த மாதிரி சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கிட்ட இப்போது ரெடியாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரோடு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அருமையான இடம், அருமையான லொக்கேஷனு.
இதில் நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் பில்டிங் கட்டினாலும் சரி, இல்லை இப்போவே வாங்கி இமீடியட்டாக நீங்கள் பில்டிங் கட்ட ஆரம்பித்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே இது உங்களுக்கு ஒர்த்து. கடை கட்டுற அண்ணாச்சிங்க, சொந்த இடத்த வாங்கி கடையை கட்டிட்டு உட்காரணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க உடனே வாங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, எல்லார் நம்பரையும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி என்னால் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் புதுசாக பார்க்குறீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் ஏதாவது ஒன்று லக்கில் திடீர்னு வரும் நம்மக்கிட்ட இருந்து வீடியோ, வரும்போதே உடனடியாக கால் பண்ணி வந்து பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதுவும் வலசரவாக்கத்துக்கும் ஆழ்வார் திருநகருக்கும் நடுவில் கேசவத்ரி மெட்ரோ ஸ்டேஷன் வருது இல்லைங்களா, அதே ஸ்டாப்பில் நீங்கள் வந்து 2 சைடு ரோடு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரகாசம் சாலை அப்படின்னு இருக்கும், அதாவது கேசவத்தினிக்கு முன்னால், அதாவது ஆழ்வார் திருநகர் சைடு. இந்த சைடு வலசரவாக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சௌத்ரி நகர் மெயின் ரோடு. ஸோ இந்த 2 ரோடு வழியாகவும் நீங்கள் இதுக்கு போகலாம். இந்த பிரகாசம் சாலையில் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பிரகாசம் சாலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அது வந்து சௌத்ரி நகரோட 9th ஸ்ட்ரீட்டாக மாறிடும். அது மிடில் கொஞ்சம் தூரத்துக்கு சௌத்ரி நகரோட 9th ஸ்ட்ரீட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நடராஜன் சாலைன்னு இருக்கும். அது அடுத்தடுத்த நகர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் டெவலப் ஆகும்போது அந்தந்த தெரு தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க. நமக்கு இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரீட்டாக தான் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கும். இதை தாண்டி அந்த ரோட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது ராமாபுரத்தில் போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ரோடையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரோடை வந்து ராமாபுரத்தில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளும் வேறு நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இந்த ரோடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ஆகட்டும், ட்ரைனேஜ் ஆகட்டும், ஸ்டாம் வாட்ரு கெனால்ஸ் புதுசாக போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட்டாக ஸ்டாம் வாட்டருக்கான அந்த கெனால்ஸ் போட்டாங்க இல்லையா, அதனால வந்து ரோடெல்லாம் தோண்டி போட்டு மண் ரோடு மாதிரி இருக்குது. ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே தார் ரோடு திரும்ப போட போகிறாங்க. ஸோ தார் ரோடு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரோடு. அந்த மாதிரியான ஒரு ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி 30x40 சைஸில் உங்களுக்கு அருமையான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். கடைகளாக இருக்கிற இடத்துல நடுவில் தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க உடனடியாக வாங்க, நம்ம நேரில் பார்த்து பேசிக்கலாம். நெகோஷியேட் பண்ணலாமா, என்ன ஃபைனல் ப்ரைஸுங்கிறத தயவு செஞ்சு ஃபோனில் கேட்காதீங்கோ. வாங்குறவங்களுக்கு தான். ஏன் சொல்கிறேன் இதை திரும்ப திரும்பன்னா, நிறைய புதுசாக வந்து மழை நேரத்துக்கு காளான் மாதிரி நிறைய மீடியேட்டர்ஸ் முளைச்சி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இதே வேலை வந்து தொணன்னு ஃபோனை போட்டு உயிரை வாங்குறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரியல் எஸ்டேட் டீலர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட நம்ம வாயை பிடுங்கணுன்னா நம்ம ஏதோ நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு வளரலான்னு நினைக்கிறாங்க. தம்பிங்களாம் நல்லா இருங்க, சந்தோஷம்தான், நான் அதை தப்பாக சொல்லலை. பட் அந்த இம்சைனால் இந்த ஃபைனல் ப்ரைஸ் ஃபைனலாக என்ன ரேட்டு வரும்னு கேட்குறது கிளைண்டாக இருந்தால் கூட நமக்கு அதை சொல்கிற மனநிலை வரமாட்டேடுது. நேரில் பார்த்து நம்ம அதை பேசிக்கலாம். சரிங்களா? வாங்க, இடத்த பார்த்துட்டு நேரில் பேசிக்கலாம். என்ன பெஸ்ட்டு முடியுமோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். இதுபோல் அடுத்தடுத்து நல்ல ப்ராப்பர்ட்டிகள் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கும். இது இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த லேஅவுட்ஸை தேடி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நல்ல லேஅவுட்டு ஒர்த்தாக இருக்குமா, ப்ரைஸு கோட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணலான் இருக்கிறேன். ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், இன்னும் போடுவேன். ஒரு வாரத்துக்கு ஒன்றோ 10 நாளைக்கு ஒன்றோ அந்த மாதிரி போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விரைவிலேயே நம்ம சேனல் மூலமாகவே உங்களுக்கு அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்களா? உங்க கனவுல வர்ற மாதிரி வீடுகளும் பிளாட்டுகளும் அதுவும் அஃபோர்டபிள் ட்ரூ வேல்யூ பிரைஸ்ல இப்போ நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்க இன்னும் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படின்னா இப்பவே உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி உடனே அமையும். நம்பிக்கையான ப்ராப்பர்ட்டி டீலர்னா அது டிவிபி தான்னு நீங்களே சொல்லுவீங்க.